ஹாய் வணக்கம் உறவுகளே. நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களாங்க? நாங்கள் போய்கிட்டு இருக்கிறது ஒரு ஊருக்குங்க. புதுசாக கிடச்ச ஒரு உறவை சந்திக்க, அந்த குடும்பத்தை பார்க்க நாங்கள் போய்கிட்டுருக்கோம். அந்த புதுசாக கிடச்ச உறவு யாருன்னு தெரியுமாங்க? எங்களுக்குன்னு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த உறவு. அதுவும் அந்த உறவு எங்கே இருக்குன்னா, நம்ம அறந்தாங்கியில். ஆமாம், அவங்கள பார்க்க போய்கிட்டு இருக்கோம். அவங்க 2 பையனும் நம்மளை பார்க்க வந்தாங்க. நாங்கள் நியூ இயர்க்காக அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். அவங்க பொண்ணு எங்கள் வீட்டில் இருந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு நாங்கள் ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம், அறந்தாங்கிக்கு. அங்கே போன இடத்துல நான் எடுத்த வீடியோஸ் தான் இந்த வீடியோஸ் ஃபுல்லாமே பாருங்கள். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஊருக்கு போகிறேங்க. நான் வெளியில் அவ்வளவா எங்கேயும் ஊர்களுக்கெலாம் நான் போனதில்லை, வந்ததில்லை. ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் போகும் பொழுது, இந்த ஊரை பார்க்கும் பொழுது, இது 100 நாள் வேலை நடந்த இடங்க. எப்படி கண்டெல்லாம் ஊண்டியிருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ இந்த ஊருக்கு நான் ஃபஸ்ட் டைம் போகும் பொழுது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. புதுசாக ஒரு உறவு கிடச்சி, அந்த உறவை தேடி நம்ம போகிறது, அந்த ஒரு வாழ்க்கை பயணம், அது எல்லாமே லைஃப்பில் கிடைக்காதுங்க. திரும்பலாம் மறுபடியும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த உறவு கடைசி வரைக்கும் நிலைக்கணும்னு ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த ஊருக்கு போகும் பொழுது நிறையா மரங்கள், நிறையா குளம், நிறையா செடிகள், நிறையா 100 நாள் வேலை பார்த்தவங்க, பைக்கில் போனவங்க, காரில் போனவங்க, எல்லாமே அழகாக இருந்துச்சுங்க. அந்த பனை மரத்துலேருந்து எல்லாமே பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இயற்கையாக நம்மளுக்கு படைக்கப்பட்டு இந்த மரங்கள், செடிகள், கொடிகள், இந்த வீடு, அங்கே இருக்கிற மனுஷங்க எல்லாரையும் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய படைப்பு ரொம்ப மிக பெருமை, அருமையான படைப்புங்க. ஆமாம், அதில் இந்த மனுஷன் அவனோட மூளைக்கு செய்கிற இந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே அதை விட பெரிய அருமைங்க. எல்லாமே பார்க்க பார்க்க அழகாக இருந்துச்சு. நாங்களும் பார்த்துக்கிட்டே போனோம். எங்களுக்கு போரே அடிக்கலைங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சரி இதை ஒரு வீடியோவாக எடுத்தால் நம்ம போகிற அனுபவங்களை, நம்ம செய்கிற வேலைகளை எல்லாத்தையும் நம்ம ஒரு அனுபவமாக எடுத்து, ஒரு வீடியோவாக எடுத்து அதை ஷேர் பண்ணோன்னா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அந்த மாதிரி எடுத்த வீடியோ தாங்க இது. பாருங்கள், விவசாயத்தை பார்த்தீங்களா? இதை பார்க்கும்பொழுது எனக்கு தோணுங்க, இதுக்கு முன்னாடிலாம் அந்த நெல் எப்படி வருது, அரிசி எதில் வருதுன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இப்போ கொஞ்ச காலமாக அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போம்போது இந்த விவசாயத்துக்கு உண்டான மரியாதையும் மதிப்பும் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த விவசாயம் இல்லைன்னா இன்றைக்கி இந்த உலகத்தில் உயிர்கள் வாழ்கிறதே கஷ்டங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் ஓடி ஓடி உழைக்கிறது, எவ்வளோ சொத்து சேர்த்தாலும் ஒரு வேளை சாப்பாட்டுக்காக தானங்க இதை உழைக்கிறோம், இந்த சொத்து சேர்க்குறோம். இந்த ஒரு வேளை சோத்துக்கே வழி இல்லைன்னு சொல்லும் பொழுது பணத்தையோ நகையவோ சொத்து பத்தையோ திங்க முடியாது. ஆனால் இந்த விவசாயத்தை கொடுக்குற இந்த விவசாயிக்கு பெரிய சல்யூட்டுங்க, கோடி கோடி நன்றிங்க. ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு ஜீவனுக்கும் இந்த விவசாயிகள் தான் உயிர் கொடுக்குறாங்க. முதல்ல படைச்சது ஆண்டவராக இருந்தாலும், 2வது கொடுத்தது தாயாக இருந்தாலும், 3வது இந்த உலகத்தில் வாழ நம்மளை தகுதியாக கொடுக்குறது இந்த விவசாயிகள் தான். விவசாயத்தை மதிப்போங்க, விவசாயத்தை பாதுகாப்போங்க. நல்லா இருக்கா? சொல்லணும்னு தோணுதுங்க. நிறையா விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுது. ஆனால் என்ன பேசுகிறதுன்னு தான் தெரில. இந்த நீர்நிலைகள், இந்த மரங்கள், இந்த தண்ணி எல்லாமே ஒரு விதமான ஒரு அழகுங்க. பார்க்க பார்க்க அழகாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு வீடை கட்டி தனிமையில் தன் குடும்பத்தோட எந்த ஒரு ஃபோனோ டிவியோ எதுவுமே இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை தாங்க நல்ல சந்தோஷமான வாழ்க்கை. அந்த மாதிரி வாழ்க்கை தான் நான் இப்பொழுதைக்கு வாழ்ந்துட்டுருக்கேன். என்ன கையில் ஃபோன் டிவி இருக்குது, மற்றபடி கிராமத்தில் வாழ்கிற வாழ்க்கை தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இது 2ம் கூட இல்லாமையும் வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க. அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் உலகத்துக்குள்ளே நிறையா மாற்றங்கள் வர வேண்டியது இருக்குது. அந்த மாற்றங்கள்லாம் வரும் பொழுது எப்படி நம்ம முன்னொரு காலத்தில் வாழ்ந்தோமோ அது மாதிரி வாழும் பொழுது அந்த வாழ்க்கையும் இப்படி தான் இருக்குன்னு இன்றைய தலைமுறைக்கு நம்ம தெரியப்படுத்தணும். இன்றைய தலைமுறைக்கு நம்ம தெரியப்படுத்தும் போது அவங்க இப்போ வாழ்கிற வாழ்க்கையை விட அந்த வாழ்க்கை தான் எவ்வளவோ சூப்பர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ அப்படி தானங்க வாழ்ந்தோம். மின் விளக்கில் படிச்சுக்கிட்டு, தெரு லைட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டு, சாணி போட்டு வீடு மொழுகி கோலம் போட்டு, வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வேப்ப மரத்தில் பாயை விரித்து தூங்கிக்கிட்டு, கஞ்சி ஊற்றி கருவாடு பட்டை மிளகா வச்சு சாப்பிட்ட காலம்லாம் ஒரு காலம் தானங்க. அந்த காலத்துக்கு ஏன் இன்றைய தலைமுறையை கொண்டு போகக்கூடாது? இன்றைய தலைமுறைக்கு அந்த வாழ்க்கையை ஏன் காண்பிக்கக்கூடாது? இப்போ உள்ள காலத்தில் பீஸா, பர்கரு, அது இதுன்னு எதையோ சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு நோய் வந்தது தான் மிச்சம். ஆனால் அந்த நோய் இல்லாத உலகத்தை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டுட்டு வரணும். அதுக்கு இந்த மாதிரி கிராம சூழ்நிலைகளை பிள்ளைகளுக்கு காட்டணும்.
கிராம சூழ்நிலைகளையும், கிராமத்தில் வாழ்கிற வாழ்க்கையும், கிராமத்து மூலியமாக மக்களுக்கு கிடைக்கிற நன்மைகளையும் எல்லாத்தையும் காட்டினாலே